அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு மல்லி அவல் ரெடி பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு ஸ்வீட் அவல் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மல்லி அவல் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு கொத்து மல்லிக்கீரை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்தளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு அவல் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதை நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அதை அப்படியே ஊற விடுவோம். இது ஊறிக்கிட்டுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேன் அடுப்பில் எடுத்துக்குவோம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நெய்யில் ஃபுல்லாக வறுத்துக்குவோம். இதெல்லாம் ஃபுல்லாக வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஆனியனை நல்லா நைஸாக சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து அதோட இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆனியன் சேர்த்துட்டு அதோட ஒரு 10 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓரளவு ஆனியன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஆனியன் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை உதிர்த்து வச்சுருக்கிறோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன கப் அளவுக்கு பன்னீர் சேர்த்துட்டு இதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அந்த பன்னீரெல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த ஆனியனோட மிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அவலை இதில் சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணுவோம். ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். அவ்வளோதான், மல்லி அவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்வீட் அவல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துக்குவோம். இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த அவல் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுவோம். தண்ணி லைட்டாக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ தண்ணிக்கும் அவளுக்கும் சமமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அப்படி ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற விடுவோம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வரட்டும். ஃபுல்லாக நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 20 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 10 கிராம் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்குவோம். ரெண்டையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த முந்திரியெல்லாம் வறுபடுற வரைக்கும் இதை வறுத்துக்குவோம். நல்லா அந்த முந்திரியெல்லாம் வறுபட்டு நல்லா ஒரு ரெட்டிஷாக வந்துருச்சு. இதை நம்ம ஊற வச்ச அவலில் இதை சேர்த்துக்குவோம். அந்த தாளிப்பை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்ச அந்த அவல் இப்போ நல்லா ஊறி உதிராக வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதை ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம
மல்லி அவுல் ஸ்வீட் அவுல் ரெண்டையுமே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.